என்ன எனக்கு இயல்பாகவே பறவைகள்னா பிடிக்கும். அந்த இதை சூரியகாந்தி வீடியோ கொடுக்குறவர் இதான அந்த ப்ளூ மவுண்டன். நாங்கள் மலையில அப்படி குத்துன போய் கொண்டிருக்கிறோம். வணக்கம் உறவுகளே. வணக்கம் வணக்கம். நாங்கள் எங்க நிக்கிறோம்? இப்போ ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் நிற்கிறோம். அது தூங்காவி நகரத்தில் நிற்கிறோம். நாங்கள் மெல்போர்னுக்கும் பெறப்போகிறோம் 26ஆம் தேதி. இப்போ சிட்னியில் இந்த தூங்காவியில் 19ஆம் தேதி ப்ரோக்ராம். அதுக்கு முன்னால் வந்த இடங்களில் சில இடங்களுக்கு நாங்கள் பார்க்குறதுக்கும் பலரை சந்திக்கிறதுக்கும் சென்று கொண்டிருக்கிறோம். நேசனையும் கூட்டிக் கொண்டு போகிறார். இன்றைக்கு நாங்கள் அதாவது 16ஆம் தேதி காலமே வியாழக்கிழமை 16ஆம் தேதி விடிய எங்கே போகிறோம்? என்ன ப்ளூ மவுண்டன் ஒரு இடத்துக்கு எங்களை கூட்டிக் கொண்டு போகிறோம். அங்கே நாங்கள் பார்க்க போகிறோம். அப்படி நான் நினைக்கிறோம் மலையோடு சம்பந்தப்பட்ட ஒரு இடம் போடக்கு அந்த பேரை பார்க்க விளங்க எல்லாம் இருக்கும். நல்லா இருக்குமா மட்டும் சொன்னவே. இப்போ அங்கே போயிட்டு அந்த காட்சியில் தான் பதிவு செய்ய போகிறோம். வாங்கோ காலனிக்குள்ளே போகும். சிட்டிக்கு போக பார்த்தா நம்ம உங்களை கூட்டிகிட்டு பசோட இருக்கோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் ப்ளூ மவுண்டனுக்கு வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம். நேசனுடைய காரில் நானும் நேசனையும் பின்னிக்கு இருக்கிறோம். பிச்சுமணியும் எங்களோட வாகனம் ஓட்டிக்கொண்டிருக்கிற ஜெகனண்ணையும் முன்னுக்கு வாகனம் ஓட்டிக்கொண்டிருக்கிறார். ஒரு சந்தோஷமான இனிமையான பயணம். நாங்கள் 19ஆம் தேதி ப்ரோக்ராம் முன்னுக்கு சில இடங்கள் பலரை சந்தித்து கொண்டிருக்கிறோம். மற்ற ஏராளமான பேர் எங்களை சந்திக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறோம். ரோட்டு வழி இறங்கினாலும் நிறைய பேர் சந்திச்சு எங்களோட உறவுகள் எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா பல உறவுகள் தங்களை வீட்டை வாங்கோ சாப்பிட வாங்கலாம் அவங்களோட அன்பாக அழைக்கணும். ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சந்திக்கிறோம். கட்டாய நிகழ்ச்சியில் வந்தெல்லாம் பார்க்கணும். இப்போ ஜெகரண்ணோட கலைப்போம். வணக்கம் ஜெகரண்ணே. வணக்கம். எங்களுக்கு இந்த ஆஸ்திரேலியா பயணத்தில் முக்கியமாக நாங்கள் எங்களை கண்ணால் ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏர்போர்ட்டில் வந்ததுலேருந்து எங்களோட அனுபவங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் தானே. ஆனால் உங்களோட அனுபவத்தில் நீங்கள் கனகாலமாக இருக்கிறீங்க. எத்தனை வருஷம் பண்ணேன்? 13 வருஷம். 13 வருஷம். அப்போ 13 வருஷமாக என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க? 10 வருஷம் டிரைவிங். அப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய இடங்கள் தெரியும். இப்போ எங்களுக்கு சொல்லுங்க, இந்த காணொலி பார்க்குறாங்களுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு முதல் வாராக்கள் எப்படியான அனுபவங்கள் எப்படி பார்த்துட்டு வரவுண்டாக்காண்டி ஒரு பதிவு செய்கிறோம். சொல்லுங்க, ஆஸ்திரேலியாவுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன மாதிரி இடம் இருக்குது உங்களோட அனுபவத்தில்? டூரிஸ்ட் பிளேஸ் என்று சொன்னால் எல்லாமே இருக்குது. நீங்கள் கடற்கரையில் இருந்தால் ஃபுல்லாக கடற்கரை தான். ஆஸ்திரேலியா ஃபுல்லாக குடியிருக்கிறது முழுக்க ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா கரையோர பகுதியில் தான் ஆக்கள். மற்ற நடுப்பகுதியெல்லாம் பாலைவனம் சதுப்பு நிலங்கள் தான். கரையோர பகுதியில் தான் ஆஸ்திரேலியாவில் ஆக்கள் குடியிருக்கிறது. எந்த இடத்துக்கு போனாலும் கோஸ்ட் லைன் என்று சொல்லுவாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக கடற்கரை ஃபுல்லாக ஆக்கள். சீசைட் கூட. மற்றது இப்போ பீச்சியல் கூட ஆஸ்திரேலியாவில். மற்ற கங்காரு பாம்பு எல்லாம் கூட நிற்க மட்டும் கதை வர்றவங்கள தான் அது இந்த இதுகள் எல்லாம் எங்கே எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த மாநிலங்களோட இடங்கள் எல்லாம் இருக்குது. கங்காரு பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே இருக்குதான். கங்காரு நானே தேசிய இதாகும். என்ன தேசிய விலங்கு ஆஸ்திரேலியாவுக்கு. தீக்கோழியும் கங்காரும் தேசிய விலங்கு இருக்கு. பார்க்கலாம். மற்ற இந்த இடங்களை சொல்லுங்க. இட அமைப்புகள் இப்போ என்ன? இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் ஜோதிச்சு வந்தால் நல்லா குளிராக இருக்குமோ இல்லை வெயிலாக இருக்குமோண்டு. இப்போ எந்தெந்த இடத்துல போனால் என்ன மாதிரி குளிர் இந்த வெதர் காலநிலையெல்லாம் அப்படி இருக்கும்? இப்போ ஆரம்பம் பிகினிங் ஆயிருக்கு குளிர் இப்போ ஆஸ்திரேலியாவில். இப்போ ஆரம்பம் இன்னொரு 2 மாதத்தில் கடும் குளிராக இருக்கும். இப்போ சிட்னிலேயோ இல்லை மெல்போர்ன்லேயுமோ எல்லா இடமும் குளிராக தான் இருக்கும். என்ன நம்பரில் வரும்? மைனஸ்லாம் போகும். மெல்பர்ன் தஸ்மேனியாலாம் பட்டு குளிராக இருக்கும். தஸ்மேனியா பகுதியில் நான் இந்த நேரத்தில் இப்போ சிட்னிலே இருக்கு. நாங்கள் பார்த்தா எங்களுக்கு நுவரெலியா இந்த மாதிரி ஒரு விதமான குளிராக இல்லை. ஆஸ்திரேலியாவில் எல்லா மாநிலங்களிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெதர் வந்து நியூ சவுத் வேல்ஸ் சிட்னியில் வந்து வெதர் நல்ல மற்ற இதுகள் மாதிரி இல்லை. நான் மற்ற எல்லா இடங்களுக்கும் போனது நின்று இருந்திருக்கேன். எல்லா இடங்கள்லையும் நான் சிட்னி வெதர் வந்து நல்ல. மற்ற தொழில்களுக்கு நிறைய கான்டாக்டுகள் அது வேலை வாய்ப்புகள் கம்பெனிகள் பெரிய இதுகள் எல்லாம் ஒரு சிட்னியில் தான். மற்ற இன்னொரு கேள்வி என்னென்னு சொன்னால், இப்போ எல்லாரும் போனோன்னா எல்லா நாட்டிலையும் வந்து உழைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது. அதில் வந்து இப்போ இங்கே உங்களோட பணப்பெறுமதிகள் மற்றது இப்போ
ஒரு ஆள் இங்கே வாழணும்னு சொன்னால் மாதம் இவ்வளோ செலவாகும் இவ்வளோ வரவாகும்ன்ற ஒரு சாதாரண ஒரு உழைப்பாளி இப்போ ஒரு கடையில் வேலை செய்கிறாலோ இல்லை ஒரு சிக்கன் கடையில் வேலை செய்யலாம் ஒரு சாப்பாடு கடையில் வேலை செய்யலாம் இவ்வளவு வருமானம் பெற இவ்வளவு மாதத்துக்கு செலவு போகும்ண்டு. நார்மலாக இங்கே பேசிக் சம்பளமாக எடுக்கிறான். சில பேர் 950, சில பேர் 1200. இந்த கம்பெனி வெளியே சிக்கன் ஃபேக்டரி கம்பெனி வெளியே வேலை செய்யலாம். கிழமையா மாதமா? வீக்லி மாதம் ஒரு 4000 அனுப்பினேன். $4000 ஒரு வேலையை பொறுத்து. இப்போ நீங்கள் இப்போ இது சொந்த தொழில் செய்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங்கோ இல்லை ஒரு கான்கிரீட் கான்ட்ராக்ட் எடுத்து செய்தீங்கன்னா அதுக்கு மேலே கூடுதலாக உழைப்பீங்க. அது உங்களோட ஒரு ஆக்கிற வேலையை பொறுத்து ஒரு ஆக்கிற திறமையை பொறுத்து. ஆமாம். இப்போ நீங்கள் சொந்த தொழில் கார்பெண்டர் வேலை ஏதாவது மெக்கானிக் வேலை மெக்கானிக் வேலை இது தெரிஞ்சால் கூடுதலாக உழைக்கலாம். நீங்கள் ஒரு இதுகளை பொறுத்து செலவுகள். இப்போ அந்த வீட்டு வாடகைகள் இப்போ சிட்னியை பொறுத்த வரைக்கும் இப்போ சரியான வீட்டு வாடகை கூடாது. நார்மலாக 250 ரூபா 200 ரூபாய் குறையே இல்லை வீட்டு வாடகை மாதம்ல வீக்குக்கு வீக் கிழமை சம்பளம் கிழமை பேமெண்ட் கொடுத்து நீங்கள் வீட்டு வாடகை கிழமையில சேர்த்து கொடுக்கல கிழமை எப்படி சம்பளம் வீக்குக்கு தரானோ அது மாதிரி கிழமை நீங்கள் கொடுத்தே ஆகணும். மற்ற இந்த இதுகளை சொல்லுங்க. தற்பொழுது எல்லா இடம் எண்ணெய் பிரச்சனைகள் அதுகள் இதெல்லாம் இருக்கு. இங்கே எப்படி இருக்கு? கூடுதல் எல்லாம் கார் தான் பாவிக்கிறாங்க. ஒரு மோட்டர் சைக்கிள் ஆட்டோ இல்லை. இப்போ வந்து 3 ரூபா 39 சென்ஸ் போகுது டீசல் மட்டும். ட்ரக் சென்ஸ் என்ன இங்கே காசுண்ட டாலர் தானே? டாலர் $3 39 சென்ஸ் போகுது. ஓகே ஓகே ஓகே. எல்லாம் சரியான தட்டுப்பாடு. இப்போ நான் நினைக்கல இப்போ டீசல் பெட்ரோல் எல்லாம் இன்னொரு மாதத்துல எல்லாம் ஸ்டக் ஆகும் போல இருக்கு. போகிற போக்க பார்த்தா நிறைய கம்பெனி எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு டீசல் தட்டுப்பாடுனால. நிறைய வேகம் அந்த விலைக்கு சாமான் டிரான்ஸ்போர்ட் செய்யலாமா க்ளோஸ் ஆகுது நட்டம். அதனால க்ளோஸ் பண்ணுறோம். இது வந்து பிரச்சனை ஒவ்வொரு ஆக்களையும் எஃபெக்ட் பண்ணு. இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் விலைவாசி கூடும். பெட்ரோல் டீசலுக்கு விலை ஏறுனா மற்ற அத்தியாவசிய பொருள் சாமான் ஆட்டோமேட்டிக்காக விலை ஏறும். அதான் எல்லா நாட்டிலையும் இப்போ இருக்கிற சவாலான விஷயம் என்ன. இது ஒவ்வொரு குடிமகண்ட வீட்டு கதவையும் தட்டு இந்த பிரச்சனை. மற்ற இஞ்சத்தியான் வீடு அமைப்புகளை பற்றி சொல்லுங்க. இப்போ என்ன சொல்றது, பெரும்பாலான வீடுகளுக்கு மதில் எல்லாம் கட்டையாக வச்சிருக்குது. மற்றது இப்போ நேசன வீட்டெல்லாம் போனால் ஒரு மரம் மாதிரி ஒரு அமைப்பாக தான் கூடுதலாக இருக்குது. அது குளிருக்கானே இப்படி தான் எல்லா இடம் கட்டுவாங்க. குளிருக்காக சில பேர் பிரிக்கில் கட்டுறாங்க. வசதி உள்ள ஆட்கள் வாங்குவாங்க. எல்லாம் பலகை வீடு தான் கூடுதலாக இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு இங்கே புதுசாக கட்டணும்னா இவ்வளவு முடியும் $. அது நீங்கள் வீடை பொறுத்தவரைக்கு ஒரு வீடை நீங்கள் எப்படி கட்ட போகிறீங்கன்ற பொறுத்தவரை சும்மா நார்மலாக பேசிக்காக ஒரு 3 ரூம் ஒரு கிச்சன் பாத்ரூம் இதெல்லாம் கட்டுறாண்டால இப்போ கிட்டத்தட்ட ஒரு $4 லட்சம் காசு $5 லட்சம் $4 லட்சம் $5 லட்சம் பெட்ரோல் எல்லாம் அடிக்கணும். மூடி வராது. இதுதான் டிசைன் சேஃப்டி லொக் இருக்கா வேலை செய்யாது. டீசலுக்கு தான் இருக்கு. Continue straight to stay on Great Western Highway A32. ஹைவே இருக்கா? ஹைவே Continue on A32 for 13 kilometers. தெரியும். என்ன என்னோட வச்சு போறேன் கூட என்னன்னு சொன்னால் நாங்கள் அந்த பார்க்க வேண்டிய ப்ளூ மவுண்டன் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அந்த கார் உயரம் என்ன? 2 மீட்டரா? நல்லா இருக்கு. இப்போ இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல என்ன சொல்கிற காட்சிகள் இந்த லொக்கேஷன்லாம் நல்லா இருக்குது பார்க்கவே. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நாங்கள் சுற்றி அங்கேருந்து வந்த விட கொஞ்சம் குளிர்மையாக இருக்குது. ஒரு ஏசி என்னெல்லாம் கூட்டி விட்ட மாதிரி இருக்குது வழி வெதர். சொன்னால் இந்த இடம் கட்டுமான்ற இடத்துல இருக்குது. நாங்கள் சிட்னி தூங்காவிலேருந்து வெளிக்கிட்டு ஒரு 1.5 மணித்தியால பயணம் வந்துட்டோம். போகிறோம், எல்லாத்தையும் காட்சிப்படுத்துகிறோம் உங்களுக்கு. ஒரு மிதமான குளிர், அதாவது ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 10 வருமே அப்படியே குளிர். அண்ணே எவ்வளோ விஷயம் இருக்குல்ல. வந்தோடனே ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை போட்டிருக்கணும். அந்த இதையும் இருக்குது, என்ன கேபிளில் போகிற காரும் இருக்குது. இதில் போகிறதாக முயறது ஒன்றுக்கும் ஸ்கேன் பண்ணி டிக்கெட் கொடுக்கணும்.
எனக்கு ஏதோ இது நல்லா இருக்கு போல. இதா ஓ என்ன இது நல்லா இருக்கு இந்த வியூ. இது ரெண்டும் அந்த வியூ பார்க்க போறாக்காண்டி தானே இது. இது நல்லா இருக்கும் போல தானே. அது கொஞ்சம் மக்கள் உடம்பு குத்துன போகும் போல. ஸ்கேன் பண்ணி பாருங்க இல்ல அப்படியே டைப் பண்ணுங்க. கயன் என்ன கட்டம் கட்டம் அப்படி குளிர் அப்படி கிடக்கு. இல்ல குளிர் பயங்கரமா கிடக்கு. பயங்கரமான ஒரு விட்டுட்டு வந்தாங்க. பரவாயில்ல. இல்ல நிக்கக்கூடிய மாதிரி கிடக்கு. ஓரளவு தாங்கக்கூடிய மாதிரி இருக்கு. என்னன்னா கொஞ்சம் வெயிலும் படுறபடியால ஏர்லியா வந்திருந்தோம்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு. நல்லா இருக்குண்ணே. இப்போ இங்க நேரம் 2 மணி. ஓ 2 மணின்றபடியால ஓகே இருக்கு. நான் நினைக்கிறேன் காலமே ஒரு 9க்கு முதல் வந்தால பின்னேரம் 5க்கு வந்து சரியான குளிர் நடக்கும். One ticket here, and it gives you access to all 3 of the rides. Okay. So the Skyway, Railway, and Cableway. So you get access to these 3. அந்த 3 விஷயம் இருக்கும் ஒன்று. 4 இது இருக்கு. எது போறீங்க எல்லாத்துலயும் இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு. ஏதாச்சும் ஒன்றுல போகணும். ஒரு வியூ தான். எதுல only this one is okay. could you please explain to this one we are before? Oh, explain what about it? ஸ்கை வியூ ஸ்கை பேனுடைய கேபிள் பே. Cabin and car and கேபிள் பே நல்லா இருக்கு போல. So it's a cable car. It's the tallest cable car within Australia. It's 270 meters like above the valley. So from there, inside has like a glass floor. Oh yeah. And then glass windows as well. And it just goes across, and then you can also catch it back. How much is each ticket price? Yeah. So the ticket that we sell, it's for all 3 of them. So the railway. 3 of Skyway. them. I can use anything. Yeah. So you can use all. All. And the ticket today is $70. Okay. Each person. Okay. And last ride today are at 4:40. So you still have 2 hours to do everything. 2 hours. Yeah. And that'll be enough time to do. Maximum 2 hours. That's how long you have left. 2 hours 10 minutes. But that'll be enough time to do all the rides and repeat them if you. Each rider, how many hours take? Only 1 hour? Or 2 So hours? for all of these 3, we recommend an hour and a half. Hour and a half. So be able to do them all and then maybe repeat some of the other. all right. Yeah. So you have enough time. Yeah, thank you very much for that. Appreciate it. இது எடுப்போமா? ஆனா 2 hours. இந்த இடத்துல ஒரு 4 விஷயங்கள் இருக்குது. இந்த கேபிள் கார், கேபிள் பஸ் மற்ற ரெயின் மாதிரி ஒரு வேகமாக போகிறது அப்படி ஒரு 4 விஷயம் இருக்குது. அந்த 4 விஷயத்துக்கும் டிக்கெட் ஒன்றா எடுத்துகிட்டு விரும்பினதுக்காக போகலாம். நான் 2 மணி நேரத்தியாலும் தான் போகலாம். இப்போ அதில் ஒரு ஆளுக்கு வந்து $70 முடியுது ஒரு டிக்கெட்டுக்கு. நாங்கள் அதை எடுத்துகிட்டு உள்ளே போகிறோம். Working right this second. So you can. At 70 meter high, cabin. The car is within Australia. கிட்டத்தட்ட 4 பேர் போகிறோம். 4 பேருக்கும் சேர்த்து $280 அண்ணே. Do you know the password to the? Hey man, how are you? Good. I get you guys over to number 4. You guys want to do the Buffalo Walk or Gruffalo! Number 1. There's also ஹலோ. All good. For adults. Everyone get your right wrist. Your right wrist. கையில் கட்டுப்படும். And then follow along. நல்லது கை. அந்த ஒவ்வொரு ஆக்களுக்கும் அந்த கையில் ஒரு ரிபன் மாதிரி ஒன்று ஒட்டி விடணும் முள்ள போகிறக்கு. டிக்கெட் எடுத்த அப்புறம் I'm going to go through the map. மேப் கொண்டு I வைக்கணும். can go through it and show you some stuff. So, we are just here. Yeah, main entrance. This is the main building. Yeah. The rides leave every 10 minutes. This one here goes across and back. It's called the Skyway. I'd recommend you go on that one first today. Yeah. Once you come back, head down here into the valley. Do the 10, 30 or 50-minute walk. All these walks lead back to here, where you can then come back up on this one third. Yeah?
You can also go down that one, up this one, doesn't really matter. Now, this one here goes across and back. This means no bathrooms in the valley or over here, only in the main building. Last Friday at 4:40. Okay, thank you guys. Okay, Enjoy thank the you. day. ஏண்டா அந்த மெப் எடுத்து 4 விஷயம் என்னென்ன மாதிரி போகணும் எவ்வளோ நேரம் எடுக்கணும்லாம் விளங்கப்படுத்தினோம். ப்ளூ மவுண்டன் நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிறாக்கள் கூடுதலாக வார ஒரு சுற்றுலா பயணிக்கிற இடங்களில் ஒரு அழகான இடங்களை இது கொண்டு போகிறடாக்கு. இதில் அந்த படங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. இது ட்ரெயினில் போகிறது, இது பாருங்க ஒரு கேபிளில் போகிறது, மேலே கேபிள் கார் அதெல்லாம் இருக்குது. அந்த உயரம் ஏதோ 270 மீட்டர்னு சொன்னாங்களா ஆரம்பத்தில். இது அந்த ஆரம்ப இதெல்லாம் போடப்பட்டிருப்பாங்க அந்த ரயில். இல்லை ஓகே போ. ஸ்கைவேக்கு தான் போகிறோம். எல்லார்ட்ட கையில் இருக்க அந்த ரிபனையும் ஸ்கேன் பண்ணப்படுது. முதலாவது பயணம் வந்து அந்த என்ன செனக் ஸ்கைவேல போகிறோம். அங்கே வந்து மேலே ஏறி வெயிட் பண்ணணும் குறிப்பிட்ட நேரம். என்ன குறிப்பிட்ட ஆக்களை தான் லைனில் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் 4 பேர் வந்திருக்கிறோம். அங்கே இந்த வந்து ஒன்று இருக்குது பாருங்க. ஆனால் சிலவா தான் பெறுது போல என்ன அந்த வியூ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதில் வீடியோ இதில் இருக்கிற இவர் தான் ஆப்ரேட்டர் இதில் நிற்கிறார். ஓ நான் 5-6 நிமிஷத்தில் வந்துடுது நினைக்கிறேன். பார்த்தா சின்னன் மாதிரி கிடந்த பெரிய ஒரு பஸ்ஸோட பெருசாகல. ஒரேடி எவ்வளோ பேரும் போகலாம் போலங்கண்ணே. உள்ள மெக்கெல்லாம் வச்சு ஆரம்பிச்சோன்றிருக்கு நம்ம. பட் இங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெட்டோட சேர்ந்த கலரோட ஒரு அந்த யூனிஃபார்ம் மாதிரி கொண்டு பயன்படுத்தினோம். நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இப்போ அந்த வந்துட்டுது, அந்த நான் ஸ்கைவே வந்துட்டுது, அதில் போகிறோம். இந்த கேபிள் கார் அதில் மாதிரி ஒரு செட்டப் தான் இது பாருங்க. இதுவேல் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். நான் இப்போ உள்ள ஏறுறோம். பயணம் தொடங்க போகுது, ஸ்டார்ட் பண்ணோம். மற்ற இந்த ஸ்கைவே இங்கே வந்து ஓப்பன் பண்ணது வந்து 2005ஆம் ஆண்டு கிடக்குது. அது ஒரு போட்டில் பார்த்தேன். எங்களோட பயணம் ஆரம்பிச்சிட்டுது. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த They are our most photographed landmarks that we have here in the Blue Mountains. They are not camera shy, so please feel free to take photos of that mountain way out the distance. That is called Mount Solitary. So that is a popular for crazy people in the Blue Mountains. It is about a 3 to 4 in the southern hemisphere. And when we reach our high point, we will be 270 meters above the mountain. கீழே வந்து ஞாபகம் உயரம். ஆனால் நல்லா இருக்குது, அந்த பயணம் நல்லா இருக்கு உண்மையாகவே. Out to my front left hand corner, you will see Katuba Falls out there.
That is a 2-tiered waterfall. 100 அந்த பக்கம் கலர் நல்லா இருக்கு போல meters tall. நல்ல கம்ஃபர்டபுளா It is இருக்கு. the third highest waterfall that we have here in the Blue Mountains. நான் நின்ற பக்கத்தை விட இந்த பக்கம் இன்னும் மணியா இருக்கு. It has never ever run dry. For those on the center floor, we are at ஒரு our பெரிய ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி ஒரு பெரிய மலைகளோட சேர்ந்த தொடர் மலையோட சேர்ந்த இடத்தை அப்படியே இந்த ஸ்கைவே உருவாக்கி இருக்கணும். harbour bridges sitting on top of each other. If you want to know how. ப்ளூ மவுண்டன் நாங்கள் நிற்கிற இடம் வந்து ப்ளூ மவுண்டன். It's just my guide rails guiding me in. You'll exit the ride. You can loop around, go down the path here on my left-hand side. It's a short walk to the lookout to the left. But whilst we are in the national park, there is no smoking, no vaping, no littering, and there are no bathrooms over here, guys. So please don't look for any there are none. Okay, here come our couple of bumps. It's just my guide. Any where at the bottom? Please don't be alarmed. நான் நினைக்கிறேன் ஒரு 5 நிமிஷம் தான் வருமே அங்கேருந்து வர 5 நிமிஷம் ஆகுது. நல்ல வேகமாக வருது. ஆனால் ஒரு குலுக்கங்களுக்கும் ஒன்றுமே இல்லை. Okay, here comes bump number 1, and here comes our bump number 2. Okay, my doors are opening. Please stay clear. சொன்னால் அந்த ஸ்கைவேயால் வந்துட்டோம். அந்த இயந்திரத்தில் இறங்கிட்டு வெளியில் வந்துட்டோம். அந்த 3-4 விஷயம் இருக்குது. மேப்பில் நடந்து அடுத்ததுக்கு போகணும். இப்போ அந்த பகுதியில் வந்து இதால் நடந்து வந்துட்டோம். இந்த மிஷினரியில் பாருங்கள் என்ன பெருசன்ட். நல்லா என்ன சொல்கிறது, அதை மெயின்டைன் பண்ணுறதுலாம் நல்லா இருக்குது. ஒரு குலுக்கம் இல்லை. அது போகிற என்ன சொல்கிற ஒரு பயங்கயம் இல்லாமல் வரக்கூடிய மாதிரி இருக்குது. பெரிய ஒரு பள்ளத்தாக்கம் பெரிய மலைகளுக்கு இடையேக்களால் அது கேபிளில் வந்தது அந்த கார். ஆனால் நல்லா இருக்குது கேபிள் கார். இந்த திருப்பி ஒன்று போகுது பாருங்க, ஒன்று திருப்பி போய் கொண்டிருக்கு. நல்லா போகும். கொஞ்சம் இதில் நடந்து வந்தோன்னா ஒரு மேப் ஒன்று போடப்பட்டிருக்குது. எந்த பக்கம் போகணும், எத்தனை மீட்டர், எவ்வளோ நேரம் செல்லும் எல்லாம் போடப்பட்டிருக்கு பாருங்க. நாங்கள் அந்த முதல் மேப்பில் நோட்டீஸில் காட்டின மாதிரி நாங்கள் வலது பக்கமாக போய்கொண்டிருக்கிறோம். என்ன கட்டம் அப்படி கேபிள் கார் நல்லா இருந்தது. மணியாக இருக்கு. என்ன நேரம் தான் டக்குன்னு போன மாதிரி கிடந்து. 5 நிமிஷத்துலேயே கொண்டு வந்து இறக்கிட்டேன். ஏன்னா அதுக்குள்ள 2-3 இதுகள் இருக்குது. கேபிள் கார், ரெயின், மற்ற அந்த வியூ இது பார்க்குறது எல்லாமே இருக்குது. எல்லாம் சேர்த்து தான் அந்த 2 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன். 2 ஹவர்ஸ் சேர்த்து ஒரு ஆளுக்கு $70. ஒரு ஆளுக்கு $70. ஆனால் அந்த லொக்கேஷன், காட்சி, வியூ எல்லாமே நல்லா இருக்குது. என்னென்னு சொன்னால் இங்கே இப்போ நேசனாக்கள் இவங்களோட வந்த ஜெகனன்யாக்கள்லாம் சொன்ன இடத்துல என்னென்னு சொன்னால் இங்கே அதிகளவான பாம்புகள், கங்காரு இதில் ஏண்டு இல்லை, பொதுவாகவே ஆஸ்திரேலியாவில் ஆங்காங்கே இருக்குமாம். வீதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறுக்கால ஆடிவிட்டு கிடக்குமாம். அது மாதிரி காட்டு தீயும் வந்து அந்த வெக்கையான டைமில், அதாவது வெயில் கூடின காலங்களில் வந்து காடும் வந்து கூடுதலாக எரிகிறதாமன்னு சொல்லிக்கணும். இப்படி ஏதால வெளியில் வந்தோன்னா ஒரு வீதியில் வருது. இதிலே போடப்பட்டிருக்கு மேப்புகள் அதெல்லாம். இதுவும் ஒரு வியூ பாயிண்ட். நாங்கள் அந்த பக்கம் போன அந்த நீர்வீழ்ச்சி இருக்குது தானே, அந்த நீர்வீழ்ச்சி அது போய் கீழே 2 ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். அதிൻ്റെ ஆரம்ப பகுதி இங்கே கிடக்கு மேலே. நாங்கள் அதுக்கு நேரம் வந்து நிற்கிறோம். பெரிய நீர்வீழ்ச்சியாண்டு இல்லை. இப்போ நாங்கள் இலங்கையிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நீர்வீழ்ச்சியெல்லாம் காட்சிப்படுத்துகிறாங்க. அந்த இதை சூரியகாந்தி வீடியோ கொடுக்க வருது, சங்கோனருக்கு கொடுக்குற மாதிரி. என்ன சொன்னால் அந்த ஒரு கிளி நினைக்கிறேன் அங்காலையெல்லாம் அது வளர்க்குறதுக்கு வர்றது சரியான வீடு. சின்னல இந்த வளர்க்குறது இந்த கையிலாம் நிற்கும் சங்கோனர் அதில் மாதிரி. அதெல்லாமே சாதாரணமாக நிற்கும். நினைக்கிறேன் நெஞ்சத்தியருடைய தேசிய பறவைகள் இது மொண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். Hi guys. Hi. Yeah, just give it to. சூரியகாந்தி விதை இருக்கு தானே. But be careful. Yeah. No. Listen. Just put it like this. Here. Yeah. That's it. எடுங்க ஒரு ஃபோட்டோ. Oh, wow. என்ன ஒரு போட்டோ போடா.
என்ன எனக்கு இயல்பாகவே பறவைகள்னா பிடிக்கும். வீட்டையும் வச்சுக்கிறேன். சன்கோணர்கள், கிளிகள் அப்படிங்கிற வருஷம் அதே மாதிரி இங்கே கண்ட உடனே இது கட்டாயம் எடுக்கணும்னுட்டு ஆசைப்படுறோம். இது நினைக்கிறேன் சூரியாந்தி விதியை வறுத்துருக்கு போடாது. நல்ல கொக்கட்டையில் நல்ல பெரிய நல்ல வெயிட்டு நல்லா இருக்கு எனக்கு. சும்மா சாதாரணமாக நாங்கள் இப்போ இந்த குடும்பம் பார்த்துட்டு நடந்து வரைக்க சாதாரணமாக இல்லை அடம் நிற்கிது. இங்கே வேறு நாள் நல்ல நிறம் நல்ல கோழிகளை ஒன்று தான் பெருமை. அவ்வளோ பெருசு வெயிட்டு நம்ம மக்காவோ அது மாதிரி வேகமாக சாப்பிடுது. நிறங்கள் பெருசு இந்த வடி அப்படி என்ன மாறி மாறி வந்துடுறாங்களா? சாப்பாடு கண்டா போட மாட்டாங்க. ஒரு தன் வந்து ஃபோனில் இருந்துட்டாங்க. போடுறா தாரண்டா போடுறா. சரி மோதிரத்தை காட்டி இருக்கிறான். எங்க அதை கட்டுறாங்க. எனக்கு போல அட கோதை உடைச்சி சாப்பிட்றாங்க. ஓ கோதை உடைச்சி தான் சாப்பிடும். கோதை உடைச்சி தான் சாப்பிடும். உடைச்சி உடைச்சி அதில் கிடக்கிறது கோதை அதான் சாப்பிடல. இது என்னப்பா சாப்பிடாதாமன்னு பார்த்தா அது உடைச்சி சாப்பிடுது. சரி காணும் போங்க எல்லாரும் போங்க எல்லாரும் போங்க காணும் ஓ இங்க பாருங்க கைண்ட தோல்ல நிக்குது. என்ன சரி வா இல்ல அண்ணாக்களோட ஒண்ணும் இல்ல முடிஞ்சு படியா பாக்குறாரு. என்ன மாதிரி போமா யாழ்ப்பாணம் போமா நல்லா இருக்கு. அப்படியே அதையும் பார்த்துட்டு போய் கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணம் பழிக்கிட்டாரு அப்படி அப்புக்குட்டி பிச்சு மணியோ இவரையும் சேர்த்து விடுவோம். ஆக்குட்டி பிச்சு மணியோட கோவம் வந்துட்டோம். என்ன பிரச்சனை வரப்போறீங்க உங்களோட சத்தங்கள் கூட வருது என்னோட பின்னால். இங்க வெட்டிங் ஷூட்டுக்கு டான்ஸ் எல்லாம் மாடி நடக்குது. வெட்டிங் ஷூட் லொக்கேஷன் நல்லா இருக்குல்ல. இந்த மரங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குளிரான காலநிலை என்னபடி இப்போ நல்லா குளிரண்டு இல்லை. நாளைக்கு காலமே இரவும் இதில் நல்ல குளிராக இருக்கும். மற்றபடி ஒரு இதமான காலநிலை. இப்போ நாங்கள் சிட்னியில் நின்றதை விட இதில் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. மற்ற அந்த மரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாங்கள் அந்த ரப்பர் மரங்கள் வரும். ஃபோட்டோ எடுப்போமா அது மாதிரி ஒரு இலையோட சம்மந்தப்பட்ட மரம் என்ன பேரண்டு தெரியாது. நான் இதில் பதிவு செய்கிறேன். வரையக்கையும் பார்த்து நாங்கள் கையன் வீடியோ எடுத்துன்னு வந்தது. அந்த இலைகள்லாம் நல்லா இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வகையான தாரா நிற்குது. இதெல்லாம் வந்து இயற்கையில் நிற்கிறது. வைல்ட் லைஃபான பறவை எல்லாம் பாருங்க. பா பா நாங்கள் இறங்கின்ற தீவில் பா 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 ஏறி குடிக்காங்கன்னா 6 பா 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 இதே போலயும் ஒரு பாருங்க. சாதாரண நாங்கள் இந்த காய்ச்சி ஒன்று கிடந்த கதிர்கள் பக்கத்தில் வந்து நிற்கிது. இதான் அந்த மரம். நாங்கள் இவ்வளோ நேரம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கல்யாணோடைய நடக்குது. இந்த நேச்சர் இந்த இயற்கையை வச்சுக்கொண்டு கல்யாணோடுகள் கோட் ஷூட்டெல்லாம் அடித்து வந்து நடக்குது ஃபங்க்ஷன். இதில் வேறுங்க ஒரு மரம் உண்டு. நான் தெரியும் என்னடா சோழன் ரெண்டு பார்த்தா சோழன் இல்லை. சோழன் மாதிரி ஏதோ ஒரு குரோட்டன் மாதிரி இங்கே நிற்கிற அந்த சைப்ரஸ் மாதிரியே ஒரு மர வகை இப்படி கிடக்கு. சோழன் மாதிரி காயா இதெல்லாம் இயற்கையில் நிற்கிறத தான் காட்சிப்படுத்துறது. இது முதல் அந்த பக்கம் ஒரு நாங்கள் பாருங்க. நாங்கள் இதெல்லாம் பயணிச்சினாங்க. அங்கேருந்து இங்கே வந்து திருப்பி அங்கால நடந்து போயிட்டு அந்த குருவியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். வேறு நாங்கள் வந்து அந்த ஸ்கைவே எப்படி இருக்குண்டு நல்லா இருக்கு பாருங்க. அந்த ப்ளூ மண்டனில் இந்த விஷயம் இருக்குது. அடுத்தது ரயில்வே இருக்குது. இது இருக்குது. நான் ஆரம்பத்தில் காட்டினேன். அடுத்து இந்த கேபிள் கார் இவ்வளோ விஷயம் இருக்குது.
4 விஷயம் இங்கே வந்தால் பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவுக்கு வரார்கள், இதை பார்க்குறக்கு ஒரு சந்தர்ப்பம், நல்ல இடம். இப்போ நாங்கள் திருப்பி போகிறோம். இதெல்லாம் மறந்து திருப்பி போகிறோம். உண்மையாக தொழில்நுட்பமெல்லாம் நல்லா இருக்குது. அந்த பாதுகாப்புகள், அந்த கேபிள், இந்த மொத்தங்கள், இங்கே வந்து லொக்கு பண்ணுறது எல்லாம் வந்து அந்த காந்தம் மாதிரி ஒரு அமைப்பு, அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ இதை வலிக்கிட்டு பாருங்க. நடுவுக்குள்ள எப்படி நீர்வீழ்ச்சி. In turn ends up in Warragamba Dam, and that becomes a portion of Sydney and the Blue Mountains drinking water supply. ஓ, இதான அந்த ப்ளூ மவுண்டன். அதான அந்த ப்ளூ மவுண்டன். 3 sisters. Please take photos and selfies. They're not 2 metres above sea level. Due to erosion, it was a very popular proposal site in the 1930s and 40s. நல்ல சுமூத்தாக போகுது. என்ன சொல்கிறது, ஒரு ஆட்டம் கிட்டம் ஒன்றுமே இல்லை. உண்மையாக தொழில்நுட்பம் தான். நான் திரும்பி வந்துட்டேன். நீ அடுத்த இதுக்கு போகிறோம். இங்கே இருக்கிற விஷயத்தில் இப்போ நாங்கள் முதலாக போய் வந்தாங்க. மஞ்சள் அந்த இது காட்டின அப்படி போய் அப்படி வந்தாங்க. அடுத்த ரயில் இது இருக்குது, அடுத்தது அந்த இன்னொரு கேபிள் இது மாதிரி இருக்குது, அடுத்து நடந்து இருக்குது. இவ்வளோ விஷயம் கூட இருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் அந்த 3 மலையையும் பார்த்துட்டு, அந்த வியூவிலெல்லாம் பார்த்து, நீர்வீழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்தாங்க. விரும்பினதுக்காக போகலாம், ஆனால் காசு ஒரு ஆளுக்கு $70. இப்போ நாங்கள் 2ஆவதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். முதல்ல அங்கே அதில் அப்படி போயிட்டு இதில் வந்தோடனே ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே இந்த 3 மலையிலையும் மையப்பகுதியாக தான் இது அமைக்கப்பட்டிருக்கு. நல்ல ஒரு இயற்கை இதம் வந்து அப்படி ஒரு சுற்றுலா இடமாக மாற்றிருக்கணும் போட. இப்போ நாங்கள் அந்த 2ஆவது பாதிக்கு அங்கே போக முடியும். இப்போ ரெயின் ரெண்டு மாற்றிட்டோம். 4 விஷயம் இருக்குன்னு சொன்னேன். ரிவனை கை காட்டி போட்டு தான் போகணும். கையில் இருக்க ரிவனை ஸ்கேன் பண்ணி போட்டு தான் உள்ள போகணும். இதெல்லாம் அந்த ஆரம்ப உருவாக்கப்பட்டது இந்த புகைப்படங்கள் வரும். இதானே இதெல்லாம் லைனில் நிற்கிறேன். நான் என்ன செய்யணும் சொன்னேன், ஒவ்வொரு ரேக் இதாக பிரிச்சிருக்கா, அதில் நம்பரும் படி நிற்க பண்ணினோம். அதுக்கேற்ற மாதிரி இழுத்துப்பட போகுது. இந்த முதல் போனாக்கெல்லாம் வழியில் வரி நம்பர் ரெண்டு பேர் இருக்கும். அந்த ஒரு வகையான ரெயின் தான் இது. ரெயின் தான் அந்த நான் நினைக்கிறேன் அந்த அதிசயம் இந்த ரீச் ஆதில் இருக்கிற மாதிரி ஒரு இதான். ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமே இருக்கு. ஒரே நேரத்தில் ஏராளமானவர் ஏற்றப்படும் குத்தனை நிற்குது. கயன் என்ன கட்டம் என்னன்னு சொன்னா, எங்களை உள்ள விட்டுட்டு சைட்ல இருக்கிற கதவுகளெல்லாம் மூடப்பட்டிருக்குது. நேசனை கங்கால இருக்கிற கதவெல்லாம் மூடிட்டாங்க. சரி, வலிக்கிடுது. இனித்தான் பில்லங்க இருக்கு, கவனம். நாளைக்கு ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு உள்ள. என்னது போகுது குத்தனை. ஓஹோ, ஆடே இது என்னடா பாய்? டேய் என்ன எல்லாம் இருட்டாக்குறாங்க. டேய் ஒன்றுமே விளங்கு, ஃபுல்லா இருட்டுதான். மலையெல்லாம் அப்படியே கீழால போகுதாப்பா. எல்லா ஜனம் காத்துது. நாங்கள் மலையில அப்படி குத்தனை போய் கொண்டிருக்கிறோம். நாளைக்கு ஒரு மலையிலே அப்படி டிசைன் பண்ணிக்கிறாங்க போடக்குது. நல்ல சத்தமும் இது. அண்ணா எப்படி இருக்கு ஜெயன் அண்ணா?
நேசன மாற்றன்னு சொல்ல இழுத்து வந்துட்டோம். நல்ல போமா போகுதானே. ஓ ஓ இப்போ வந்துட்டு அந்த மலையெல்லாம் அப்படியே க்ராஸ் பண்ணி வருது. இங்கே நிற்கிறேன், இங்கே இந்த மேலே போகிறதுக்கு போயக்கா இப்படி தான் போகணும் போடக்கா. அதே செட்டப் தான். ஒரு பெல் அடிக்கிறது அப்புறம் இறங்கணும். இதில் வந்தோடனே அது அந்த 3 மலையின் வியூவும் வருது, அப்படியே இருக்கு. இங்கே நாங்கள் இந்த இதுக்குலாம் வந்துருக்குறோம். என்ன அந்த அந்த உயரத்துலேருந்து அப்படி குத்துன நேரம் வந்தது. எப்படி ஓ 90 ரூபா அப்படியே நேரம் குத்தி வந்துடு. என்ன இந்த திருப்பி மூடுது, திருப்பி இது போய் அங்கேயும் திருப்பி தான் பெரும் போடுங்க. நான் வேறக்கே வேறு தான் போகணுமோ நடந்து. ஓகே நடக்க மேலே போட்டிருக்கு 15 மினிட்ஸ். இங்கே போனால் அந்த கேபிள் கார் மாதிரி கொண்டு வருது. அதில் போய் அதில் திருப்பி அதில் இறக்கி விட்ருவாங்களே. இல்லை அந்த மேப்பும் போடப்பட்டிருக்கு. இந்தியாவில் போனால் பார்க், நேஷனல் பார்க். கண்ணு விடாங்களா? இந்த போகிறாங்க, திருப்பி போகிறாங்க. ஓ ரிவர்ஸில் அந்த தூக்குது, எடிட்டிங்கில் போன மாதிரி. நிலக்கரி ஓ ஷாம்பிளுக்கு வைக்க போடுங்க. அதில் கிடக்கு நிலக்கரி. அடுத்தாச்சு. இல்லை அந்த அதில் வரலாறுலாம் போடப்பட்டிருக்கு. எப்படி செய்யப்பட்டது, இந்த இதுக்குலாம் அந்த கோதியெல்லாம் செய்திருக்கணும். 1878 காட்டும்பா கோல்ட் மைனிங் அந்த எப்படி என்று காட்டப்பட்டிருக்கேன்டா. ஓ அப்படி அந்த வேலையெல்லாம் செய்யப்பட்டலாம் முழு அதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம். ஓ மாதிரியல் ஓட திடீர்னு நான் நடந்து போய்கொண்டிருக்கிறேன். ரெயினிலேருந்து அங்கே தாண்டி இடத்துக்கு போய்கொண்டிருக்கேன். ஃபுல்லாக இருட்டாக கிடக்கு. நுவரெலியாவில் வேர்ல்டு போனால் இருக்கும் அந்த உணர்வு தான் இதுக்கு வேற தோணுது. நல்ல குளிரும் கொஞ்சம் கூடுது. நாங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பெற மாட்டேங்கிறோம். 10 நிமிஷம் நடந்து வேற அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். ஒரு மலையை வச்சு, ஒரு மலையின் பகுதியை வச்சு எல்லாம் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்க எப்படி அந்த இன்ஜின் மோட்டர்லாம் வேலை செய்யுதுண்டு. இது அடுத்து அந்த கேபிள் கார் இங்கேருந்து இது குத்துனா போகுது. நாங்கள் வெளில போனால் சுமூத்தாக நேராக போனது. இது குத்துனா போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இங்கேருந்து அந்த மலையில் தொங்கலுக்கு போகிற மாதிரி. காணும் அங்கேருந்து வருது கேபிள் பே. காணும் நினைக்கிறேன். போகலாம். ஓ 2 கதவும் போலாங்களே. கடைசி பஸ் இதுதானே? ஓ 440 தான் சொன்னாங்க. கடைசி 425. 2 பக்கம் வரக்கூடிய மாதிரி ஒரு பாதை. Just on that side, you guys. Yeah. Okay.
உள்ள நிறைய பேர் நிற்கக்கூடிய மாதிரி தான் அமைப்பு இருக்கு. இந்த இது வழியும் வியூ நிற்கலாம். பெரிய 2 பஸ் ஸ்டாண்ட் அளவாக இருக்கும். என்ன ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் அளவு வரும். பார்க்க சின்ன மாதிரி கிடந்தது ஆனால் பெருசு. பாருங்க அந்த எப்படி சுத்துதான். சரி அதுக்கான இருட்டு என்ன இந்த நாங்கள் நிற்க இருட்டாக கிடந்தது. நீங்கள் காணொலியில் பார்க்க தெரியும் எல்லாம் கொஞ்சம் வெளிச்சம் குறைவாக இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் வெளியில் வந்தோம். அது காடு உள்ள மலையின கீழ்ப்பக்கத்தில் என்ன அடிவாக இருக்கும். இங்கே இதில் வர சூரியனை பாருங்க நல்ல 3 சிஸ்டர். அது உண்மையாலே சின்னாக்கள் குடும்பத்தோட வர்றதுக்கு நல்ல ஒரு அழகிய இடம். என்ன முதல் நாங்கள் போனது கொஞ்சம் சமநிலையில போனது. இது வந்து ஒரு உயரமா போகுது, குத்தன போகுது. ஆனா ஒரு ஆட்டங்கிட்டம் ஒன்றும் இல்லை. So standing all by itself. Used to be the most popular spot to view the Jamison Valley from before Echo Point and Scenic World existed. But it was closed down in 1974. So no one's been up there in over 50 years now. சரி முடிய போகுது. வந்துட்டேன். Nice and gentle. காதுகளை மடச்சி எடுக்குதுப்பா குளிர்ல. கரப்பிடிச்ச கம்பி அது பழசு அந்த முதல்ல அந்த சுத்தி கொண்டு எல்லாம் போற இருந்திருக்கு போடு. இதைத்தான் அண்ணன் சொல்லிக்கிறீங்க. அண்ணன் நீங்க சொன்ன இதைத்தான் சொல்லிக்கிறீங்க. இந்த குத்தி போறது இதுக்கு இருந்திருக்கு. அதை கரப்பிடிச்சு போய்க்கிறேன். Just a few guys, just a few bumps. Standing on. You just need to exit out, make your way down the hallway, scan your wristbands, you'll be back on level. Have a lovely afternoon. And open up. அது கொண்டு தான் எல்லா அந்த போகிற பகுதிகளுக்கும் போயிட்டு நடுவில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் அந்த எல்லாம் இருக்கிற இந்த கிஃப்ட்கள் வாங்கக்கூடிய மாதிரி இடத்துக்கு வந்து சேருது. பொம்மைகள் இந்த உடுப்புகள் வாங்கக்கூடிய அப்படி ஒரு டிசைனில் கட்டப்பட்டிருக்கு. அந்த ஸ்வீட்டர்கள் அதுகள் இது ரெண்டு எல்லாம் விற்கிறாங்க நினைவாக வாங்கி கொண்டு போகிறதுக்கு. நான் அந்த கையில் ஆடின ரிவன் எல்லாம் எடுத்து இந்த டஸ்ட்பினுக்கு போட்டு போகணும். போய்க்கு என்னோட இந்த பயணம் அதாவது ப்ளூ மவுண்டன் பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. கீழே மேலே விட்டுனாங்க. இங்கே நிற்கிது. என்னன்னு சொன்னால் அந்த மெக்கில் காரில் 2 வழியே மெக்டொனால்டில் மெக்கில் சொல்ல ஆர்டர் பண்ணப்படுது. 4 soft drinks. என்ன வேணும் soft drinks? கொக்கு வேணுமா, இது ஸ்ப்ரைட் வேணுமா, என்ன ரிங் வேணுமா? Sprite. கொக் இதில் வேறு இன்க்ளூடட் without soft drinks. 2 soft drink எடுங்க குடிக்கிறது. No, I wanted soft drinks. Only me. இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நின்றபடியே ஆர்டர் பண்ணி கொண்டு போயிடும் எல்லாருமே. I wanted drink. Yeah. Only meals. Two drinks. எப்படி தொழில்நுட்பம். Okay, 2 Sprite. Yeah. That's it. You still have 2 more drinks though. Did you just want that bottle? Water. 2 water, please. Yeah, and what?
chicken. with all of them. சிக்கன் வேணுமா பீஃப் வேணுமா என்ன வேணும் Beef and chicken. ஒரு ஆளுக்கு பீஃப் எடுங்க. just 2 beef and 2 chicken please. Yeah. So two like 1 pounders. Including chips or no, without chips? Yes, if I'm. Yes, please. Yes. Yeah, that's it. Yeah. Yeah, thank you. Thank you. Come and do. என்ன பிரச்சனைடா அவன் மீலுக்கு கட்டாயம் சொப்பிங்ஸ் எடுத்து ஓகே ஓகே அதோட ஜூஸ் வரும். அதுதான் வேணாம் வேணாம் இதுல எப்படி ஆர்டர் பண்ணி போட்டு அதுல போய் வந்துருமா அப்படியே உடனே வந்துருவாங்களா? இங்கே வாங்குறது இதுல பே பண்ணிட்டு அங்கால டோர் காட்ட ஆனா எவ்வளவு நேரத்தை தருவாங்க? உள்ளுக்கு போய் சாப்பிடுறது உள்ளேயும் சாப்பிடலாம் நம்ம உள்ளேயும் கூட பண்ணி இது ரைட் த்ரூ என்று சொல்றோம் ரைட் த்ரூ இப்படி நீங்க ஆர்டர் எடுக்கலாம் உள்ள போய் வாங்கி சாப்பிடலாம் Two Sprite and 2 water. It's 40. அட்வான்ஸ் இது வந்து அவசரமா போறாங்க வேலை வாய்ப்பு டக்குனு எப்படி எடுத்து காட்டை எடுத்து அப்படி வச்ச உடனே அங்க சொல்லி போட்டு ஒரு நிமிஷம் இல்லை காசு கொடுக்குறோம். இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இந்த அவசரமா போறாங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு போறாங்க வழி ஓடா அவங்க எல்லாம் பிசினஸ் தான் அமெரிக்கன் மக்கள் ஓ மெக்டோனா அமெரிக்கா தான் இது எல்லா இடம் அப்படித்தானோ? Your destination is on the right. ஏன்னா ஆர்டர் பண்ணியாச்சு வந்துட்டு பாருங்க. Yes, 2 drink. You have a raise something? பாருங்க இப்படி தொழில்நுட்பம் பண்ணி Yes, please. ஆர்டர் பண்ணி ஒரு நிமிஷம் இல்லை ஒரு இடத்துல பாய்ஸில் சொல்கிறவனும் அப்படி காரில் திருப்பி இன்னொரு இடத்துல வந்து காசு அப்படியே காட்டை கொடுத்தோம் அதில் முட்டினோடனே வேலை முடிஞ்ச ஏடிஎம் காட்டை கொடுத்தோன்னே அங்கே ஏடிஎம் இங்கே காட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் இந்த 30 செகண்டில் வந்தோடனே சாப்பாடு ரெடி. Okay, thank you very much. இந்த சாப்பாடு வந்து எது வீப் எது தெரியல உள்ள பார்த்தா தெரியும் சரியா நான் ரெக்கார்ட் பண்ணால் 3 நிமிஷத்தில் எங்களோட இந்த சாப்பாடு ஒன்றே வந்துட்டு இதுல பாப் பண்றேனா சாப்பிடுறது